ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேர்டில் ரேண்டமாக பேராகிராஃப் எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வேர்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு blank டாக்குமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த இப்போ blank டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொன்றையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு சம் டெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்கே தேவை. நீங்கள் ஓனாக பேராகிராஃப் டைப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வேர்டில் ரேண்டமாக பேராகிராஃப் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கொடுத்தோம்னா நமக்கு ரேண்டமாக சம் பேராகிராஃப் வரும். அதுக்கு ஈக்குவல் டு RAND ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ்ன்னு கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேராகிராஃப் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை இங்கே உள்ள இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை செஞ்சு பார்க்கலாம். போல்டாக மாற்றுறது, இட்டாலிக், அண்டர்லைன், இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸையுமே நம்ம வந்து செஞ்சு பார்க்க முடியும். இப்போ நிறைய பேராகிராஃப் வந்துருக்குல்ல, இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ஒரு பேராகிராஃப் போதும், 2 பேராகிராஃப் போதும், 2லையும் 5 சென்டென்சஸ் இருந்தால் போதும், இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுக்க முடியும். அதுக்கு இப்போ நான் அந்த மாதிரி கொடுத்து காமிக்கிறேன். அகெயின் நியூவாக ஒரு blank டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவல் டு RAND ஓப்பன் பேராகிராஃப் இதுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணுங்கிறத நம்பரில் கொடுக்கலாம். இப்போ எனக்கு 2 பேராகிராஃப் போதும் அப்படிங்கிறத 2லையும் 4 சென்டென்சஸ் இருந்தால் போதுங்கிறத 4ன்னு கொடுத்து க்ளோஸ் பேராந்தசிஸ் கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போ 2 பேராகிராஃப் மட்டும் வந்திருக்கு, 4 சென்டென்சஸோடு இருக்குது. இந்த மாதிரி தான் வேர்டில் வந்து ரேண்டமாக பேராகிராஃப் வந்து ஜெனரேட் பண்ணுறது. நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் இதே மாதிரி தான் நம்ம பேராகிராஃப் வந்து ஜெனரேட் பண்ணணும் ரேண்டமாக. நீங்கள் வேர்ட் 16 யூஸ் பண்ணாலும் இப்படி தான், அதே மாதிரி 19, 21, 24 எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் நம்ம ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.